வணக்கம் நண்பா. நான் உங்கள் சவுண்ட் எடுத்தமையா. இன்றைக்கி நம்ம ஷேர் மார்க்கெட்டில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சார்ட்டில் கிட்டத்தட்ட எஸ்எம்சி கான்செப்ட் படி ஒரு 10 செட்டப் லைவாக ஆன்லைனில் செட்டிங் போட்டு என்ட்ரி எடுத்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலை செக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் மூவிங்கில் இருக்கும்போதே லைவாக செட்டப் போட்டு டார்கெட்டும் லைவாக ஹிட் பண்ணியிருக்கோம். இந்த கான்செப்ட் மாதிரி வேறு எந்த யூடியூபரும் இல்லை ட்ரேடரும் அவங்களுடைய செட்டப்பை லைவாக காமிச்சு டார்கெட் இவ்வளோ தூரம் ஹிட் ஆகணும் யாருமே இது வரைக்கும் பண்ணதில்லை. நம்மளுடைய கான்செப்ட் ஷேர் மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எஸ்எம்சி கான்செப்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கோம். எஸ்எம்சி கான்செப்ட் படி பார்த்திங்கன்னா பிரேக்கர் பிளாக்கு, ஆர்டர் பிளாக்கு அண்டு ஆர்டர் ஃப்ளோ இந்த 3 டைப்பை யூஸ் பண்ணி நாம் ட்ரேட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய கான்செப்டில் 1:10 ரிஸ்க் ரிவார்டு. மற்ற ட்ரேடர்ஸ்லாம் 1:2, 1:3, 4 வரைக்கும் பண்ணுவாங்க. நம்ம கான்செப்ட் என்னன்னா 1:10. அப்படி பார்த்திங்கன்னா ஒரு 10 ட்ரேடு எடுக்கிறோம். அதில் எத்தனை ட்ரேடு லாஸ் ஆனால் நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் இருக்கும்? 5 ட்ரேட், 6 ட்ரேட், 8 ட்ரேடு வரைக்கும் நம்மளுக்கு லாஸே ஆனாலும் மீதி 2 ட்ரேடில் நம்ம ஒரு ப்ராஃபிட்டபிள் ஆன ஒரு ட்ரேடராக இருக்க முடியும். எஸ்எம்சி கான்செப்ட்னால் இன்ஸ்டிடியூஷனலோடைய பெரிய மூவிங்கை, பெரிய அதிகப்படியான பாயிண்ட்ஸை நாம் டார்கெட்டில் ஹிட் பண்ணுறது தான். இதுதான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட். பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல்லாம் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கிறாங்க. இது ஒரு இன்ஸ்டிடியூஷனலோடைய ஒரு ரூல்ஸ்னு கூட சொல்லலாம். எஸ்டர்டே வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் மூவிங்கில் இருக்கும்போதே எப்பயும் போல் லைவாக ஒரு செட்டப் போட்டோம். ஃபிபனோச்சி டூலை யூஸ் பண்ணி ஃபிபனோச்சி டூலில் ஒரு வேலிடான ஆர்டர் பிளாக் அண்டு ஒரு இம்பேலன்ஸ் அதை டைரெக்டாக மார்க் பண்ணி மார்க்கெட் அதை டேப் பண்ணிவிட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணாங்கன்னா அடுத்த டேப்பில் என்ட்ரி எடுக்கலான்ட்டு மார்க்கெட் மூவிங்கில் இருக்கும்போதே நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தோம். அதே போல் டார்கெட் 1, 2, 3, 4 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணோம் நண்பா. மார்க்கெட் ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் ஈஸியாக ஹிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் செல்லர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளுடைய செட்டப் மேலே நம்மளுக்கு ப்ராப்பரான ஒரு நம்பிக்கை இருந்தது. நிஃப்டியோட ஹீட் மேப்பையும் பார்த்தோம், ஓரளவுக்கு பாசிட்டிவ்லேயே இருந்தது. என் கூட ட்ரேட் எடுத்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் செகண்ட் டார்கெட் ஹிட் பண்ணோடனே ப்ராஃபிட்டாக புக் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் வெயிட் பண்ணி டார்கெட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனோடனே தான் எக்ஸிட் ஆனேன். ஏன்னா நம்ம செட்டப் மேலே நம்பிக்கை இருந்தது. கரெக்டாக அந்த ஸ்டாப் லாஸ் கீழே ஒரு ப்ளூ கலர் மார்க் பண்ணியிருக்கோம். அங்கே டேப் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய செட்டிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னு நான் மைண்ட் செட் போட்டு வச்சுருந்தேன். மார்க்கெட் ஃபுல்லாக கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டார்கெட்டை ஒரே ராக்கெட்டில் 4th டார்கெட்டையும் கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ நம்ம கம்மிங் சண்டே ஜூலை 14 எஸ்எம்சி கான்செப்ட் ஃபிபனோச்சி டூல் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் என்னுடைய பர்சனலான ஒரு 2-3 ஸ்ட்ராட்டஜி இதை பற்றி ஃப்ரீ வெபினார் கிளாஸாக கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பரில் மெசேஜ் போட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. விருப்பம் உள்ளவங்க நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் சேனலில் நம்ம போட்ட லைவ் செட்டிங்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம செட்டிங் எல்லாமே லைவாக இருக்கும் நண்பா. ஓகே, தேங்க்யூ நண்பா.